வெல்கம் பேக் டு வெரோஸ் கிச்சன் ப்ளீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபிங்க. நான் வெஜிடேரியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் பட் ஃப்ளேவர்ஃபுல்லான ரெசிபி. இதில் வந்து இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டே போகலாம். பட் வந்து இதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது, விட்டமின் டி இருக்குது, ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ வந்து இது வீக்லி ஒன்ஸ் உங்களோட டயட்டில் தாராளமாக சேர்த்துக்கலாம். அது என்னென்னா சோயா பெரட்டல். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட் பேஜில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை வந்து நான் படித்தேங்க. அதாவது இந்த சோயா சங்க்ஸ் வந்து மெனோபாஸில் இருக்கக்கூடிய உமன்ஸ்க்கு அந்த டைமில் வரக்கூடிய டிஸார்டர்ஸை வந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கான வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து இந்த சோயா சங்க்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நான் படித்தேன். பட் எந்த அளவுக்கு இது உண்மைன்னு எனக்கு தெரியலை. பட் படித்தப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் ஜிஞ்சரி ஆயில் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவுக்கு. சீரகம், சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நம்ம தாளிச்சுக்க போகிறோம். முதலையே கடைசியில் தாளிக்க போகிறதில்ல, முதலையே. அப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை கப் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டால் நல்லா வதக்கணும். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படி ப்ரௌனும் இல்லாமல் ரொம்ப ப்ரௌனும் இல்லாமல் வதங்காமல் இல்லாமல் நல்லா ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதை வதக்கின விட்டு இஞ்சி பூண்டு தட்டுனது, அப்புறம் ஒரு அரை தக்காளி சீடு இல்லாமல் கட் பண்ணி இதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல, புளியும் இதில் சேர்க்க போகிறதில்ல. நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா அந்த தக்காளி வந்து அப்படி சாஃப்ட் ஆகிற அளவுக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்து பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் வந்து இந்த ஃபுல் டிஷ்ஷுமே நீங்கள் ஒரு அளவுக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் எல்லாமே அரை டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அப்படியே நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மசாலாவோட பிடிச்சி அப்படி நம்ம நிறைய இதுக்கு தண்ணி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது இந்த ட்ரை ஒரு ஃபார்மில் தான் நம்ம இந்த டிஷ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் ஆன விட்டு பாருங்கள் என்ன பண்ணுறேன்ட்டு கொஞ்சமாக ஒரு 30 ml தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அதை அப்படியே கொஞ்சம் அப்படி சுண்டுற அளவுக்கு கொஞ்சம் விட போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி விட்டுட்டு நான் வந்து ஒரு சோயா சங்க்ஸை வந்து ஹாட் வாட்டரில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு வச்சுருக்கேன். அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். இன்றைக்கி பெரிய பெரிய சங்க்ஸாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்மால் சங்க்ஸும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற சங்க்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா மொத்தமாக போட்டோன்னா அது மிக்ஸ் ஆகாது. இப்போ ஓரளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ மீதி வச்சுருக்கிற சங்க்ஸையும் வந்து நான் போடுறேன். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா 2 கப் சோயா சங்க்ஸ். இதில் நம்ம தேங்காய் நீங்கள் வந்து அரைச்சி ஊற்றலாம். பட் தேங்காய் அரைச்சி ஊற்றிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரை ஃபார்ம் வந்து கிடைக்காது. நம்ம அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறது இல்லை. பாருங்கள், மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு ஒரு பாதி அளவுக்கு நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த சோயா வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே வந்து சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 5-7 மினிட்ஸ் இந்த மாதிரி. பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணுறேன். மேக்ஸிமம் நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சமாக தான் நம்மளுக்கு தண்ணி இருக்குது. சோயாவும் நல்லா வெந்தாச்சு. இப்போ இந்த தண்ணி வேகிற அளவுக்கு வந்து அப்படிங்க சிம்மில் வந்து 1 more minute வைக்கிறேன். 1 more minute வச்சாச்சு. நம்மளோட கிரேவி இப்போது நம்மளுக்கு தாராளமாக ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் டன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், நான் இப்படி தூக்கி காட்டும்போது உங்களுக்கு அப்படியே ஃப்ரீயாக அது வந்து நகருது பார்த்தீங்களா, சங்க்ஸ் எல்லாமே. ஸோ வந்து அவ்வளோ அந்தளவுக்கு ட்ரையாக இருக்குது. உங்களோட ரசம் சாதம் இல்லை வந்து சூடான வந்து வெள்ளை சாப்பாடு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே சாப்பாடெல்லாம் லபக்னு உள்ளே போகும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஃபைனல் டச்சுக்கு நம்ம கொத்தமல்லி தூவி இப்போ இறக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களோட வேலிடேஷன்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ நான் சர்விங் பவுலில் சர்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெரோஸ் கிச்சன் டேல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Veronica.